அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 45 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா அந்த ஒரு சோல் அரினால சண்டை முடிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி இந்த டிஎன்டோ அகாடமிக்கு வராங்கப்பா. ஏன்னா அந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த இடத்துக்கு வராங்க, மேப்பை பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க. ஓ இதுதான் ஸ்கூல் போல தெரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. நிங்கிறாங்க இருக்கால, அவளுக்கு வந்து இந்த ஸ்கூலை பற்றி நல்லாவே தெரியுது. ஏன்னா இவ ஆல்ரெடி ஒரு ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா இல்லையா. அதனால் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கலாம். ஆனால் இவங்க படித்தது கிடையாது, இங்கே சும்மா வந்திருக்கா விசிட் பண்ணுறதுக்காக. அவள் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ அங்கே இருக்க ஒரு சில பசங்க வராங்கப்பா, ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவனு வந்து கேட்குறாங்க, யாரா நீங்களாம் உள்ளே வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாங்க. அதான் ஃப்ராண்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்கப்பா, நாங்கள் வந்து இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்கள் டீன் எங்கே இருக்காரு, கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. அவனுங்க ரொம்ப நக்கலாக பேசுகிறானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, யாரா நீங்களாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது பஞ்ச பரதேசிங்க மாதிரி இருக்கீங்க, உங்களுக்குலாம் இந்த ஒரு ஸ்கூல் கேட்குதா, வெளில போங்கடா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, சும்மாவே அடிப்பாங்க. மூபா என்ன பண்ணுறான்னா இறங்கி போய் காட்டுன்னு காட்டான். அதுவும் ஒருத்தன் பேசினா பார்த்தீங்களா, அவனுக்கு சரியான அடி விழுது, தூக்கி போட்டு பால் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் மாஸ்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, மாஸ்டர் இல்லை ஃப்ராண்டர் என்ன யோசிக்கிறாரு, என்னடா இந்த பசங்களாம் இவ்வளோ வீக்காக இருக்காங்க, தெரியாமல் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டோமோ, ஐயையோ அவசரப்பட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பசங்க கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. மூபாய் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் மற்றவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எவனுமே வரவும் இல்லை, திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. மூபாய் போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்கள வந்து ஒருத்தர் கூப்பிட்டார்ல, அவர் அங்கே வராரு. இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாருனா, இவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்கிறத பார்த்து பசங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். அதுக்கப்புறமா பசங்கள்லாம் பயங்கரமாக திட்டி விட்டு, ஒழுங்கு மரியாதையாக போங்கடா, கிரவுண்டில் போய் 10 ரவுண்டு ஓடுங்கடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. இப்போ எல்லாருமே கூப்பிட்டு டீனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்கப்பா. இப்போ இந்த ஸ்கூலை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறார். இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேசஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஸ்னோ பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தனியான ஒரு என்விரான்மெண்ட் வேணும். ஸோ அதுக்கேற்ற என்விரான்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இன்னொருத்தனுக்கு ஃபயர் பவர் இருக்குது வச்சுக்கோங்க, அவனுக்கான தனி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மாஸ்டர் எதிர்பார்த்தாரு, எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதான் ஃப்ராண்டர் யோசிச்சுட்டே போகிறாரு, நம்ம இங்கே தான் கடைசியாக ரிட்டையர் ஆக போகிறோம் போல தெரியுது, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை 3 லெவலாக பிரித்து வச்சிருக்காங்க. அதாவது லெவல் 25க்கு கீழே 25 and 30, அதுக்கப்புறமா 30 and above மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க வந்து சண்டை போட்டாங்க இல்லையா அந்த சோலரினால, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி டீச்சர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவலாக பிரித்து வச்சிருக்காங்க. அதாவது லெவல் 40லேருந்து 50 வரைக்கும் இருக்கவங்க, 50லேருந்து 60 வரைக்கும் இருக்கவங்க, அதுக்கப்புறமா 60 and above சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒரு 3 டீச்சர் இருக்காங்கப்பா, கொஞ்சம் வயசானவங்க ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த 3 பேரும் பார்க்கறதுக்கு டம்மி பீஸாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 80 and above இருக்காங்க. அதாவது ஒருத்தர் 85, இன்னொருத்தர் 85, கடைசியாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 87 என்னமோ. இவங்க 3 பேரில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பேஸ்ட் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அவரால் என்ன பண்ண முடியும், தங்ஸானுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். இப்போ இவங்க எல்லாருமே உள்ளே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கப்பா. அந்த 3 பேருக்கு நம்ம ஆட்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இவங்க எல்லாருமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கூலில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் எந்த ட்ரைனிங் ரிசோர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. 3 பேருமே அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அந்த டைமில் ஒரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தங்ஸான் பற்றி கேட்குறாரு, எப்போ அவங்க டீமில் யாரோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பிரான்ச்சாமே, அவன் வந்து பயங்கரமான ஜீனியஸ்னு சொல்கிறாங்களே, அவன் இங்கே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மாஸ்டர் சொல்கிறார், ஜீனியஸ்லாம் இல்லைங்க, ஆனால் வந்து இவன் தான் கண்ட்ரோல் பிரான்ச்சை சேர்ந்தவன் சொன்ன உடனே இவனை வந்து அவர் டெஸ்ட் பண்ணுறாராம். இவனோட இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு, பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே பயந்துடுறாங்க, ஐயோ என்னடா அவர் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, இல்லை அவர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரியுது. தங்ஸானுக்குமே புரியுது. அப்போ தங்ஸான் என்ன பண்ணுறான், அமைதியாக நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட வித்தைகள் அப்படிங்கிறது தெரியும். உள்ளுக்குள்ள இன்டர்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கற்று வச்சுட்டு இருக்கான். இன்டர்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அவன் வந்து அமைதியாக இருக்கான்ப்பா. ஸோ நார்மல் பர்சன் அவருடைய ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாமல் அவங்களோட மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மனுஷன் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துமே இவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக நின்றுட்டு இருக்கான். அதான் அவர் பார்க்குறாரு, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்றுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக ஒரு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணுறான், இவனோட மார்ஷல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறான், கம்மி பண்ணுறான். என்னடா இவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், இருறா வரேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்றுறாரு அவர். அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கே தெரியாமல் இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் போன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிலீஸ் ஆகிடுது. இதை பார்த்தோன்னு எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம், எது சோல் போனா அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. அதான் அவங்க கேட்குறாங்க, எனக்கு எதுக்குங்க நன்றி சொல்கிறீங்க அப்படின்றப்போ, இல்லைங்க என்னதான் அவனுக்கு வந்து சோல் போன் அப்படிங்கிறது இருந்தால் கூட இவ்வளோ நாள் அவனால் வந்து அது கூட ஃபியூஸ் பண்ண முடியாமல் இருந்தது, இன்றைக்கி அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபியூஸ் ஆக முடிஞ்சது, அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த சோல் போன் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ சோல் போனும் பார்த்தாச்சு, இந்த பசங்களாம் ஸ்ட்ராங்காக வேறு இருக்காங்க, கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க.
ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு வந்து நாங்கள் பெஸ்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறோம், கவலையே படாதீங்க, எப்பா இவங்க தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தால் எப்படிங்க, எங்கேயாவது ஒரு 7:30 வரணும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 7:30 வருது. உள்ளுக்குள்ளே யாரோ வராங்க, படைகள்லாம் வந்து வழியை விளக்க எவனோ ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்கான். யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.